அண்மை செய்தி. திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். சேலம் உத்தம சோழபுரம் பகுதியில் கோயம்புத்தூரிலிருந்து சேலம் நோக்கி வந்த தமிழ்நாடு அரசு பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையோர தடுப்பை உடைத்து எதிர்புறம் சென்ற வாகனங்கள் மீது அதிவேகமாக மோதியதில் 7 பேர் உயிரிழந்தனர் என்ற செய்திகள் வருகின்றன. இது வருத்தத்துக்குரியது. இத்தகவல் அறிந்து மிகுந்த துயரமிற்றேன் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி உள்ள நிலையில் இந்த ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதையே இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் பூரண நலம் பெற்று இல்லம் திரும்ப இறைவனை வேண்டுகிறேன் என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி. திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். சேலம் உத்தம சோழபுரம் பகுதியில் கோயம்புத்தூரிலிருந்து சேலம் நோக்கி வந்த தமிழ்நாடு அரசு பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையோர தடுப்பை உடைத்து எதிர்புறம் சென்ற வாகனங்கள் மீது அதிவேகமாக மோதியதில் 7 பேர் உயிரிழந்தனர் என்ற செய்திகள் வருகின்றன. இது வருத்தத்துக்குரியது. இத்தகவல் அறிந்து மிகுந்த துயரமிற்றேன் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி உள்ள நிலையில் இந்த ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதையே இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் பூரண நலம் பெற்று இல்லம் திரும்ப இறைவனை வேண்டுகிறேன் என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.